Daily. Taste the Daily. கோவையில் ஐடி ஊழியருக்காக பீகாரில் இருந்து வாங்கி வரப்பட்ட கள்ளத்துப்பாக்கி மற்றும் 6 குண்டுகளை பறிமுதல் செய்த தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஐடி ஊழியர் உள்ளிட்ட 3 பிடித்து பீளமேடு போலீசாரிடம் ஒப்படைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமளா. விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, கோவையில் ஐடி ஊழியருக்காக பீகாரில் இருந்து வாங்கி வரப்பட்ட கள்ள துப்பாக்கி மற்றும் 6 குண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். ஐடி ஊழியர் உட்பட 3 பேரை பிடித்து பீளமேடு போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். கோவை சேரன் மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்ட பிரபு. ஐடி ஊழியரான இவர் டைட்டில் பார்க்கில் பணியாற்றி வருகின்றார். இவரை அழைத்து செல்ல வரும் வாகனத்தின் ஓட்டுநரான ஹரிஸ்ரீ என்பவர் இருந்திருக்கிறார். தினமும் வாகனத்தில் மணிகண்ட பிரபுவை அழைத்து செல்லுவதால் இருவருமே நண்பர்களாக இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் பீகாரில் குறைந்த விலையில் நாட்டு துப்பாக்கி கிடைக்கும் என ஹரிஸ் தெரிவித்திருந்த நிலையில் தனக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுக்கும்படி மணிகண்ட பிரபுவிடம் கேட்டுள்ளார். இதனையடுத்து கோவையில் வசிக்கக்கூடிய ஹரிஷின் நண்பரான பீகாரை சேர்ந்த குந்தன் ராஜாவை கள்ள துப்பாக்கியும் வாங்க அணுகி இருக்கின்றனர். இதனையடுத்து குந்தன் ராஜாவும் ஹரிசும் ட்ரெயின் மூலமாக பீகார் சென்று துப்பாக்கி வாங்கி இருக்கின்றனர். இந்த நிலையில் கள்ள துப்பாக்கி வாங்குவது தொடர்பான ரகசிய தகவல் அடுத்து தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கும் கிடைத்திருக்கின்றனர். இதனையடுத்து துப்பாக்கியை பறிமுதல் செய்த தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மணிகண்ட பிரபு, ஹரிஸ்ரீ, குந்தன்ராஜ் ஆகிய 3 பேரையும் பிடித்து பீளமேடு போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். 3 பேர் மீதும் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமளா. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.